என்னோட நேம் ஹெனோசிதா. நான் தென்காசியிலேருந்து வர்றேன். தென்காசி ஸ்பெக்ட்ரம் பிரின்சிபலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது செந்தூர் பாண்டின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவர். ஸோ ஃபஸ்ட்டு இருந்தே வந்து அவர் இந்த தமிழ் விழாவை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சின்னத்துரை சார் பற்றி பேசியிருக்காங்க, சின்னராஜ் சார் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கிலீஷ் மேஜர், ஆனால் ஒரு தமிழ் மீது ஒரு பற்று வர காரணமே செந்தூர் சார் தான். ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க பேசினது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதே ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்டலாக தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அந்த காம்படிஷன் எனக்கு ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. எங்கள் டிஓ அன்றைக்கி இப்போ அந்த பர்டிகுலர் டே வந்து ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ நாங்கள் அவரை வந்து திருநெல்வேலியில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ காம்படிஷன் என்னோட டேர்ன் வரும்போது நாங்கள் பவுச்சத்தில் நிற்கும். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ நான் காரில் இருந்து தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ வித்தின் ஒரு 20 to 25 days எனக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு, செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆன்லைனில் யாரும் தெரியாத முகம் என்ன இது பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நேற்று 10th ரிசல்ட். ஸோ எங்கள் பசங்க 491 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று அவ்வளோ பிஸி. நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது 7 மணி, போகவா வேண்டாமான்னு கன்ஃபியூஷனில். ஸோ இந்த வருஷம் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ நல்லா இருக்குது, எல்லா அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இங்கே 8 o'clock வந்த ஃபுட் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ அங்கே முடிக்கும் இங்கே எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஆர்டரில் போயிட்டே இருக்குது. அந்த ஷெடியூல் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, அதுபடி கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ என் ஹஸ்பண்டை கேளுங்க. வணக்கம், என் பேர் செல்வபாண்டியன். நானும் ஸ்பெக்ட்ரம் ஸ்கூலில் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறேன். ஒய்ஃபு சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே செந்தூர் பாண்டியன் தான். ஏன்னா அவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கதே தெரியும். இப்படி ஒரு பேரவை, தமிழ் சார்ந்த பேரவை நடக்குதே அவர் சொல்லி தான் தெரியும். இதை வச்சு ஓகே இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, பசங்க எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி என்னோடய பசங்களை முதல்ல ட்ரெயினப் பண்ணோம். அவங்க கொஞ்சம் கூச்சப்பட்டதுனால அப்புறம் ஒய்ஃபு அவங்க ஏற்கனவே சிங்கர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அதே போல் இங்கே இப்போது ப்ரோக்ராம் வந்தும் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ரிவ்யூ நல்லா தான் இருந்தது, மக்கள் சொல்லுவாங்க அதோட ரிவ்யூவை. மற்றபடி அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒரு கண்ணில் நீர் கசிய, உதட்டு வழி உசர் கசிய, உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. அட ஆத்தோடு விழுந்த இணை அந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே. அடகான மறந்து காத்து மரமும் போகிறதே. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குழிக்கையில் என்னை கொஞ்சம் போசு தாயே. உன் கொலுசுக்கு மணியாக என்னை கொஞ்சம் மாத்து தாயே.